நேரத்தில் திரைப்பட இயக்குனரும் பெப்சி அமைப்பினுடைய முன்னாள் தலைவருமான திரு அமீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அமீர். பெப்சி அமைப்பினுடைய போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக உச்ச நட்சத்திரங்கள் குரல் கொடுக்கிறார்கள், அரசியல் பற்றி பேசுகிறார்கள். இந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த வேலை நிறுத்தம் தொடர்பாக ரஜினியோ கமலோ 2 நாட்கள் ஆகிறது, எந்த ஒரு கருத்தும் சொல்ல அப்படின்ற ஒரு எதிர்கேள்வி எழுகிறது. உங்களுடைய கருத்து முதல்ல. வணக்கம். நட்சத்திரங்கள் திரைத்துறை சார்ந்த பிரச்சனைகளை குரல் கொடுக்கறது இல்லை அப்படின்னு முழுவதுமா ஒதுக்கிட முடியாது. 97 இதே படைப்பாளிகள் பெப்சி பிரச்சனைகள் வரும் பொழுது அன்றைக்கு திரு கமலஹாசன் அவர்கள் பெப்சியின் பக்கம் தான் நின்னாங்க. ரஜினி சார் அதிகமாக இது போல இன்டர் இஷ்யூஸ்ல அதிகமா வரமாட்டார். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லேபர் ப்ராப்ளம் அது இதுலலாம் வரமாட்டார் எப்பொழுதுமே. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது. ஆனாலும் நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்பும் என்னை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்கும்னா, எப்பொழுதுமே ஒரு சினிமாவுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது, துறை சார்ந்த பிரச்சனை நடக்கும்போது, துறையில உச்சத்துல இருக்க 2 பேர் அதை களத்துல இறங்கி செஞ்சாதான் சரியா வரும். வெறும் ரஜினி சார் கமல் சார் மட்டுமல்ல, தயாரிப்பாளர்கள் யாரு உச்ச இடத்துல இருக்காங்க, இப்ப ஏவிஎம் போன்ற நிறுவனங்கள், அதுபோல இயக்குநர்களாக யாரு உச்ச இடத்துல இருக்காங்களோ இவர்கள் எல்லாம் வரணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான், இந்த துறை சார்ந்தவர்களுடைய எதிர்பார்ப்பு தான். ஆனா எல்லா காலகட்டத்திலையும் அவங்க வரவில்லை அப்படின்றதுதான் இதுல ஒரு துரதிருஷ்டவசமான உண்மையும் கூட. அதை தாண்டி இந்த தொழிலாளர் பிரச்சனை என்பது தொழிலாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு. இது சும்மா 1 நிமிஷத்திலேயோ 2 நிமிஷத்திலேயோ பேசக்கூடிய விஷயம் இல்லை. நீங்க அலைபேசியில கேட்கறதுனால நான் வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த வரலாறை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இதோட பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்க முடியும், இன்னைக்கு தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். நான் பெப்சியினுடைய ஊதிய குழு தலைவராக இருக்கும் பொழுதும் பெப்சியின் தலைவராக இருக்கும் பொழுது இதே பேச்சுவார்த்தை தொழிலாளர் நல ஆணையத்துல நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின்படி சில ஒப்பந்தங்களையும் சில சரத்துகளையும் போட்டு ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டு சில விதிமுறைகளும் நிர்ணயம் செய்யப்பட்டது. அந்த விதிமுறைகளை தான் இன்னைக்கு திரு செல்வமணி அவர்களும் திரு விஷால் அவர்களுமே அறிவிக்கிறாங்க. அந்த விதிகளின் அடிப்படையில தான், ஒன்னும் பெரிய மாற்றம் இல்ல. தொழிலாளர் ஆணையத்துல இருக்கு, நீங்க வேணா கேட்டுக்கலாம். அதே தான் அறிவிக்கிறாங்க. அந்த பயணப்படிய குறைக்கிறது, ஆட்களை குறைச்சு வேலை செய்யறதுன்றது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த மட்டும் ஒண்ணு மட்டும்தான் எனக்கு ஒரு கேள்வி எழுது. தொழிலாளர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க, பெப்சி தான் அறிவிச்சிருக்கு, அதை மறுக்க முடியாது. அவர்கள் நாங்க பெப்சியோட வேலை செய்ய மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல. பெப்சியோட வேலை செய்யறோம், உங்களுக்கு யார் யார் கம்ஃபர்ட்டா இருக்கோ அவங்களோட வேலை செய்யறோன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம். பெப்சி தான் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்பு 2 தரப்பினருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தம் ரத்து அப்படின்றது ஒட்டுமுறை இல்லை, உறவும் இல்லை அப்படின்ற ஒரு அடிப்படை தானே. அப்படி சொல்லவே இல்லை. எங்க ரத்துன்ற வார்த்தை எங்க இருக்கு? இல்ல, விஷாலுடைய பேட்டியின் போது 2 தரப்பினரும் செய்த அந்த ஒப்பந்தத்தின்படி இனிமே நாங்க அவங்க மட்டுமே பயன்படுத்த போறது இல்ல. விஷாலுடைய பேட்டி பேசும் பொழுது வாய் உளறி கூட ஏதாவது சொல்லலாம். திரு செல்வமணி அவர்களும் வாய் தவறி எதையாவது சொல்லலாம். ஒரு சங்கத்தின் அறிக்கையாக வரும்போது என்ன வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. 2 சங்கங்களுக்குமான ஒட்டுமுள்ள உறவுமுள்ளன்றது அந்த அறிக்கையில் இல்ல. நம்ம அதை தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நிர்வாகமாக பார்க்கும் பொழுது அப்படித்தான் பார்க்க முடியும். திரு செல்வமணி அவர்கள் அறிவிச்சதையும் அது போலத்தான் பார்க்கணும். என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கும் சங்கத்துக்கும் தகராறு. இப்ப நான் என்னை போன்றவர்கள் வெளியூர்ல படப்பிடிப்புல இருக்கேன். நான் பெப்சி ஆட்களை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க திடீர்னு ரத்துன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா என்னை போன்றவர்களே நிலைப்பாடு என்ன? நாங்க என்ன செய்யணும்? நாங்க பணத்தை முதலீடு செஞ்சுட்டு கடனை வாங்கிட்டு உள்ள போயிட்டு நீங்க இங்க இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால அவுட்டோர் ஷூட்டிங் போனவங்களுக்கான நீங்க நிலைப்பாடு என்ன? அதை தெளிவா பெப்சி அறிவிக்கல. அதை அறிவிச்சிருக்கணும். அப்புறம் சட்டப்படியே நீங்க தொழிலாளர் நல சட்டப்படியே நீங்க கோர்ட்டுக்கு போனா கூட பெப்சி ஒன்னு அறிவிச்சிருக்கிறது செல்லாது. அதை நான் பெப்சியோட முன்னாள் தலைவராக இருந்து சொல்ல வேண்டிய ஒரு துரதிருஷ்டமான சூழல்ல இருக்கேன் நான். அதனாலதான் நான் இருக்கும் பொழுது ஊதிய குழு தலைவராகவோ அல்லது பெப்சியின் தலைவராக இருக்கும் பொழுது பெப்சி ஸ்ட்ரைக்ன்றத ஒரு நாள் கூட நான் அறிவிச்சதே கிடையாது. ஏன்னா சட்டப்படியும் செல்லாது. இந்த ஸ்ட்ரைக்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அறிவிச்சிருக்காரு அப்படின்னா அப்போ இந்த ஸ்ட்ரைக் ஒரு தவறான முடிவுன்னு பாக்குறீங்களா? அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அது செல்லாது. நீங்க சட்ட ரீதியா அணுகுனீங்கன்னா இது செல்லாதுன்னு தான் தீர்ப்பு வரும் உங்களுக்கு. அது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்.
தொழிலாளர் நல ஆணையத்தை தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். அப்படி சொல்ல முடியாது. நீங்க எங்களை தான் வச்சு வேலை பார்க்கணும்னு நிர்பந்திக்க முடியாது. இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமா தான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சங்கங்களோட தயாரிப்பாளர் சங்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் அதான் சொன்னேன், இந்த வரலாறை கொஞ்சம் நீண்ட காலமா நீங்க விவாதிச்சீங்கன்னா தான் இது எந்த அடிப்படையில இந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படையில தயாரிப்பாளர்கள் வேலை செய்யறாங்க, எந்த அடிப்படையில இவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அப்புறம் தொழிலாளர் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக நடிகர் விஷால் தேர்வு செய்யப்பட்ட உடனடியாக இந்த அறிவிப்பு கொஞ்ச நாட்களே வருது அப்படின்றப்போ அவர் தன்னிச்சையாக செயல்படுகிறாரா அப்படின்ற கேள்வியை திரைத்துறையினரே சிலர் எழுப்புகிறார்கள். உங்களுடைய கருத்து, விஷாலுடைய செயல்பாடுகளால தான் எழுப்புனா தன்னிச்சையா செயல்படாம எழுப்புனது யாருன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. இல்ல விஷால் தலைவரானதுக்கு பிறகுதான் இது போன்ற ஒப்பந்தம் ரத்து அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் வருது. பேச்சுக்கள் வருதுன்னு சொன்னாங்க. யாரும் ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க. இந்த முறை தயாரிப்பாளர் சங்கம் ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களும் சேர்ந்து அவரை எதிர்த்தவர்கள், ஆதரித்தவர்கள், கருத்து முரண்பாடு கொண்டவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க நம்ம 10ஆம் பொதுவா அப்படி சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கமும் சேர்ந்துதான் அறிவிச்சிருக்கு. இப்ப நான் பெப்சியில இயக்குனர் சங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? இந்த ஸ்ட்ரைக்கை ஆதரிக்கிறாங்களா? ஒளிப்பதிவாளர் சங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? அவங்க இந்த ஸ்ட்ரைக்கை ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. அதனால சொல்றேன், இது இது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரொடியூசருக்கும் பெப்சி லேபர்ஸ்க்கும் நடக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு குழப்பமான ஒரு உறவுல தான் நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப்பு, அது ஒரு மாதிரியா. நான் அதைத்தான் சொன்னேன், இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பேசினாதான் அது புரியும். அது இன்றைக்கு யூனியன்களாக மாறி சங்கங்களாக மாறி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப அதை திடீர்னு வெறுமனே நான் சங்கமா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுல சிக்கல் இருக்கு. அதனாலதான் இந்த சங்கங்களை அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் எத்தனையோ தொழிலாளர் சங்கங்கள் இருக்கு பாருங்க, அவங்க யாருமே இந்த சங்கத்தை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல ஒரு புரிதலே இல்லைங்க, இது என்னங்க சிஸ்டமே வேறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை வெறுமனே நம்ம சங்கம்னு சொல்லிடவும் முடியாது. நான் அதில் பயணப்பட்டவன்றதுனால நான் இதை சொல்றேன்.